ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அபீஸ் விஷன். நாங்கள் வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறோம். அது வந்து கடலூரில் திட்டக்குடின்னு இருக்க ஒரு ஊர். அங்கே போகிறோம். போகிற வழியிலே பெரம்பலூரில் எப்போ வந்து ஸ்டாப்பிங்கை போட்டு அந்த அஸ்வின்ஸில் சாப்பிட்டு போனால் தான் எங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். அதே மாதிரி அன்றைக்கும் அஸ்வின்ஸில் ஸ்டாப்பிங் பண்ணி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அப்புறம் ஏதாவது சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டு கிளம்பலான்ட்டு வந்தோம். வந்தால் பார்த்தா அது தீபாவளி டைமுங்கிறதுனால நிறையா கிஃப்ட் பாக்ஸஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு எங்களுக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். சாப்பிட போறீங்க? மைசூர் பாருக்கு திருநெல்வேலி எல்லாம் Hi guys, நான் அக்ஷிதா, நான் சுபி. ஹாய் கைஸ். நம்ம அக்கா வந்து துபாயில இருந்து வந்திருக்காங்க. சோ நம்ம வந்து மட்டன் வறுத்தகறி செய்ய போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க guys. எங்க பாப்பா துபாயில இருந்து ஊருக்கு வந்திருக்காங்க. அதனால இன்னைக்கு மட்டன் குழம்பு வீட்டுல வைக்கிறோம், பாருங்க. இன்னைக்கு வந்து எங்கள் ஐயம்மா சமையல் தான். ஐயம்மா நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்க பேர் வனஜா. அது எனக்கு வரலன்னு சொல்லிட்டு ஐயம்மா ஐயம்மா அப்படின்னு சொல்லி ஆயாச்சு. ஸோ நான் தான் அதில் ஆரம்பிச்சு வச்சது. அவங்களோட இன்னைக்கு சமையல் மட்டன் வறுவல் பார்க்க போகிறோம். மட்டன் வறுவல் செய்ய போகிறோம். என் பேத்தி ஊர்லேருந்து வந்திருக்கு, துபாயிலேருந்து. பிறந்ததுலேருந்து அதுக்கு இந்த மட்டன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ்ஜு தான் ரொம்ப பிடிச்சி சாப்பிட்றோம். அதனால ஃபுல்லாக ஊர்லேருந்து வந்திருக்குதுன்ட்டு வந்த உடனே நாங்கள் நான் செய்கிற முறையில் எங்கள் வீட்டில் எல்லாருமே அதான் சாப்பிடுவாங்க. என் பசங்க, பேர பிள்ளைங்க, மருமகளுங்க, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த நான் செய்கிற இந்த டிஷ்ஷு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. இதே மாதிரியே செய்யணுவாங்க. அதனால் என் பேத்தி எப்போ வந்தாலும் நாங்கள் அது மாதிரி செய்து கொடுப்போம். அதுமாரி இன்றைக்கி நாங்கள் செய்கிறோம். நீங்களும் பாருங்கள், பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ரெடி பண்ணிவிட்டு என்ன ரெசிபின்னு நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பாருங்க, என் தங்கச்சி வந்து காய்கறி தக்காளிலாம் அரிஞ்சுக்கிட்டு. இதான் எங்கள் அம்மா, என் பெரிய தங்கச்சி. இது வந்து என் தங்கச்சி. இது வந்து எங்கள் சித்தப்பா பொண்ணு, கடைசி தங்கச்சி, சின்னோண்டுக்குள்ள குழந்தை. இது சின்னோண்டுக்குள்ள குழந்தை. சின்ன வெங்காயத்தை உரித்து இடித்து வச்சுக்கணும். பூண்டும் கொஞ்சம் உரித்து அதுக்கு திட்டமான பூண்டு எடுத்து அதை இடித்து அதை வச்சுக்கோங்க. தக்காளி பழத்தை அரிஞ்சு வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி தழை அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2, அந்த பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோப்பு போடணும், நிறைய போட்டுக்கூடாது. அது போட்டுக்கிட்டு தேங்காய், பெருஞ்சீரகம், கசகசா, பொட்டுக்கடலை கொஞ்சம் அதை அரைச்சி நம்ம நல்லா இறக்குற சமயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஊற்றி நல்லா கிண்டி வேக வச்சு வச்சுருக்கோம். எங்கள் ஐயம்மா சொல்ல நான் செய்ய போகிறேன். பார்க்கலாமா? இப்போ வந்து காஞ்சது பட்டை கிராம்பு பானையில் கையில் வச்சு ஜல்லிக்கரண்டியா ஸ்பைசஸ்லாம் போட்டாச்சு. வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கதை போடுறோம். வெங்காயம், பூண்டு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணோம். வெங்காயம், பூண்டு இடித்து வச்சுருக்கிறத போட்டுட்டோம். கொஞ்சமாக லைட்டாக இஞ்சி வந்து சேர்த்துக்கிறோம். மட்டன் வந்து ஏற்கனவே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். ஆம்பளை பிள்ளைங்கலாம்
எனக்கு அப்போ எங்கள் கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சு. என் பேர பிள்ளைங்களுக்கு தான் இல்லை, என் பேர பிள்ளைங்களாம் வரணும். பகுதி விலை எக்கச்சக்கமாக ஏறிட்டு தினம் ஒரு விலை ஏறுது. இதான் இப்போ பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இந்த இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து தக்காளி போடுறோம். அடுத்து நம்ம தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு வதக்குறோம். அதான் எண்ணெய் இந்த அளவு நல்லா வதங்கி போய் எண்ணெய் மேலே மேலே அதுக்கப்புறம் தான் கறி வேக வச்சு தான் ஊற்றணும். இதில் வந்து மட்டன் எடுத்துக்கணும். அந்த காய் சொல்லுவாயா சொல்லிட்டேன். நல்லா கலக்கி கறியை வேக வச்சு நம்ம போட்டுக்கலாம். இங்கே வந்து இந்த ஊர் கறி மாதிரி வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதனாலே இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்பெஷலாக வரும். என்ன ஊர் அப்படி நீங்கள் அப்படின்னு கேட்பாங்களா? திட்டக்குடி. போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாத்தூள் போடுறோம். 3 ஸ்பூன் போடுறோம். இது வந்து வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் தான், நாங்கள் வெளியில் போட மாட்டோம். உப்பு உங்கள் தேவையான அளவுக்கு போட்டுருவோம். இப்போ வந்து மூடி வச்சுருக்கோம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்தோம். தேங்காய் அரைச்சோம்ல, அதை வந்து ஊற்ற போகிறோம். சூப்பராக இருக்குன்றது. அடுப்பில் அங்கே செய்கிறதோட இங்கே எப்படி இருக்கு பாரு. இது ஈஸி. வாங்கி வச்சுக்கணும். நம்ம வெளியில் எங்கேயாவது டூர் போகணும்னு வச்சுக்கோ, இதுவே வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். நாங்கள் அது மாதிரி தான் போய் எடுத்துகிட்டு போனால் சமைச்சிக்கலாம். நாங்கள் அப்படி தான் போய் போன வாட்டி மீன்லாம் இருக்கோம். வந்து நம்ம குழம்பு மாதிரி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து வறுத்தக்கறி குழம்பு. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்பொழுதுமே செஞ்சால் இது மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். நம்ம சாதாரண குழம்பு தனியாக வைக்கிறதோட இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆவி பறக்க ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்டியிலே சாதத்தை போட்டு பிசைஞ்சு அடுப்பு எல்லாம் நல்லா எரியுது. இதில் தான் தெரியுது. வானல் சாதம் சூப்பராக நல்லா இருக்கும். சாப்பிட்டாக்கா இப்போ வறுத்த கறி சாப்பாட்டுக்கு சாப்பிடுவோம். இந்த சாப்பிட்டு கடைசியாக கறி வறுத்து அதிலே கொஞ்சம் கறியை போட்டு சாதத்தை போட்டு எல்லாம் ஒரு உருண்டை விட்டு கொடுத்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. அக்ஷதா சாப்பிட்டுட்டு அப்படியே சொல்லு சார், எப்படி இருக்கு? சூப்பர். குட்டி வந்து குட்டி தான் இந்த கட்டியா டப்புன்னு வாங்கு. கீழே விழுந்துருச்சு.